வணக்கம், நான் சாம். தொடர்ச்சியாக நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் நிறைய கற்றுக்கிட்டே வரும். இன்றைக்கி என்னென்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான், பட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்க்ராலிங், ஸ்மூத் ஸ்க்ராலிங். இப்போது நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய தூரம் ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆரோ போட்டிருப்பாங்க, இல்லைனா ஸ்க்ரால் டு டாப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகி கொண்டாந்து உங்களை டாப்பில் கொண்டாந்து விட்டுரும். சம்டைம்ஸ் ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆனால் கூட டப்புன்னு டாப் கொண்டாந்து விட்டுரும். இல்லைனா ஒரே பேஜுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்குள்ளே அது போயிடும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது? அப்புறம் ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண கொஞ்சமாக ஸ்க்ரால் ஆகிட்டே வரணும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது? ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் கற்றுக்க போகிறோம். ஓகே, நான் ஒரு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். smoothscrolling.html அப்படின்னே வச்சுக்கோமே. நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஓகே, சரியா? ஓகே, இப்போது ஒரு 4 பட்டன், ஸ்க்ரால் டு டாப், ஸ்க்ரால் டு பாட்டம், ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் பண்ணுறது, அப்புறம் யூனிட்ஸ்க்கு. ஓகேவா? 4 பட்டன். 4 5 4 தான். ஓகே, 4 பட்டன். டைப் ஈக்குவல் டு பட்டன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இல்லைனா சப்மிட் ஆகிடும். அதனால தான் இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா லெசன்லையும். ஸோ மறந்துடாதீங்க நீங்களும். சம்டைம்ஸில் ஏன்டா ஒர்க் ஆகலை அப்படின்னு செக் பண்ணுவீங்க, ஏன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கும். அப்புறம் ஆன் கிளிக், இவன் என்ன சொல்லலாம், ஸ்க்ரால் டு பாட்டம். ஓகே, இவனை டாப்புக்கு போக சொல்லுவோமா? ஓகே, இவன் என்ன சொல்லுவோம், ஸ்க்ரால் பை சம் யூனிட். ஓகேவா? நீங்கள் 300னா 300, 400னா 400, அது மாதிரி. ஓகே, அப்புறம் சேம் வே இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்க்ரால் டு சம் எலமெண்ட். நீங்கள் அது என்ன எலமெண்ட் வேணால் கொடுத்துக்கலாம், அது நீங்கள் இது பண்ணும்போது. இப்போதைக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் இப்போது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, நிறைய கண்டென்ட் இருக்கணும். நிறைய கண்டென்ட் இருந்தால் தான் இப்போது நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த ஸ்க்ராலிங்லாம் வந்து ஆகுதா இல்லையான்றதே தெரியும். கொஞ்சோண்டு சிஎஸ்எஸ் ஸ்டைல் சும்மா தொட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, கண்டென்ட் போட்டோடனே கண்டென்ட் வந்து இப்படி பண்ண போகிறேன். அதாவது பேஜ் ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகாமல் பேஜுக்கு சென்டரில் ஓடுற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பேடிங் வந்து டாப்லேயும் பாட்டமும் 10 பிக்சல், ரைட்லேயும் லெஃப்ட்லையும் 400 பிக்சல் கொடுத்து விட்டுறேன். ஸோ இப்படி ஷ்ரிங்க் ஆகிடும். அப்படி அழுத்தி விட்டுச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆமாம், இப்படியே போட்டால் சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகிடும். பாடிக்குள்ளே போடணும். ஆர்வ கலரில் இப்படி தான் ஏதாவது பண்ணிடுவேன். ஓகே, பட்டன் கண்டெய்னர். இப்போது பட்டன் கண்டெய்னர் என்ன பண்ணுறது, கண்டென்ட் வந்து இப்படி வந்துடும். ஸோ இதை கொண்டு போய் இந்த ஓரத்தில் வச்சிடலாமா? கீழே இருக்கிற இதில் வச்சிடலாம். பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு வைக்கணும். அதுக்கு அப்சல்யூட் போடுறாதீங்க, பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஆக்சுவலாக அந்த பொசிஷன்ஸ் வந்து நிறைய நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேபி எனக்கு டைம் கிடச்சிதுன்னா அந்த பொசிஷன்ஸ் மட்டும் நான் தனியாக ஒரு லெசன் எடுக்கிறேன். இப்போது பாட்டம் கீழேருந்து 20 பிக்சல் மேலே வரணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு 20 பிக்சல் கேப் விட்டுக்கலாம். ஓகேயா? இது ஒயிட்லேயே இருக்கலாம், ஒன்றும் பெரிய இது எப்பவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா 6 டிஜிட்ஸ்லேயே போடுங்க. 3 டிஜிட்ஸில் போட்டாலும் ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா சில ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ப்ரௌசர்லாம் பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணும். ஏ விட்டால் கூட ஒர்க் ஆகும். எனிவேஸ், ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இந்த ஸ்டைல்ஸ்லாம் கிடையாது இல்லையா, சிம்பிள் ஸ்டைல்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவோம், இந்த இவரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே பாருங்கள், கீழே இருக்குது. ஆனால் அதில் டெக்ஸ்டே போடலையோ, அறிவாளி. இது மாதிரி நீங்கள் அப்பயே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? ஸ்க்ரால் டு பாட்டம். சரி, சிம்பிளாக போடலாமான்னு யோசித்தேன். ஓகே, வேண்டாம். இது வந்து ஸ்க்ரால் டு எலமெண்ட். ஆக்சுவலாக இப்போ நிறைய கண்டென்ட் வேணும். இப்போ நான் கண்டென்ட்டை போய் தேட போகிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, இப்போது கண்டென்ட்டை வந்து நான் கொஞ்சம் திருடிட்டு வந்திருக்கேன்.
நிறைய கண்டென்ட் ஓகேவா, சும்மா கொஞ்சம் கண்டென்ட் கிடையாது, நிறைய கண்டென்ட் பாருங்கள், எக்கச்சக்கமான கண்டென்ட், ஆல்மோஸ்ட் 322 லைன்ஸ் வருது. ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் எவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது சும்மா ரேண்டம் கண்டென்ட் தான். இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. இது டெஸ்டிங்காக. உங்கள் கேஸில் எப்படி இருக்கும்னா ரியலான ஒரு வெப்சைட்டே இருக்கும். அந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரியல் கண்டென்ட் போட்டு அதுக்கு நடுவில் ஸ்க்ரால் பண்ணி விளையாடுவீங்க. ஓகே, நான் இதுக்கு நடுவில் ஒரு டிவை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த H1 தான் டிவுங்கிறேன், H1 டேகு டெஸ்ட்டுங்கிற ஐடி அதுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவனுக்கு நான் போகணும், டெஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பேரும் அதுக்கு வச்சுருக்கேன், ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போ இது ப்ரௌசரில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா, எக்கச்சக்கமான கண்டென்ட் இல்லையா, அது பாருங்கள் இங்கே வருது பாருங்கள், டெஸ்ட் எலமெண்ட் வந்துருச்சா. அப்புறம் ஸ்க்ரால் பண்ணிக்கும், ஃபைன் தானே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கோடு எழுதி இது ப்ராப்பராக ஒரு எப்படி டாப் ஸ்க்ரால் டு டாப் ஸ்க்ரால் டு பாட்டம் எல்லாம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, சாரி, நிறைய கண்டென்ட் இருக்குது. உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன். ஸோ எல்லா லெசனுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கோடுக்கான நான் லிங்க் கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் செக் பண்ணுறீங்கன்னு தெரியல. வேணும்னா நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்து டைப் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, ஓகே. இப்போ மேலே எழுதியிருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். ஸ்க்ரால் டு பாட்டம், டாப் வேண்டாம், ஏன்னா டாப் வந்து டாப் பாட்டம் ரெண்டும் ஒரே மாதிரி தான். அதனால் ஒன்று எழுதிட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்குவோம். அது ஸ்க்ரால் பை யூனிட்னு வச்சுருக்கேன்னா சரி, ஃபைன். யூனிட் ஃபங்க்ஷன் ஸ்க்ரால் டு எலமெண்ட். ஓகே, எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ஓகே, எலமெண்ட்லேருந்து ஆரம்பிப்போமா. டாக்குமெண்ட் டாட் query செலக்டார், அவன் பேர் என்ன, பேரே டெஸ்ட்டு. அப்புறம் ஸ்க்ரால் இன்டு வியூ, அதாவது அந்த குறிப்பிட்ட வியூவுக்கு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரால் இன்டு வியூங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். அப்புறம் இதுக்குள்ளே என்ன வேல்யூன்னு கேட்டிங்கன்னா பிஹேவியர். இங்கே தான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஓஆர் தான் பிஹேவியர் ஸ்மூத் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. இப்போ நீங்கள் ஸ்மூத் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்மூத்தாக ஸ்க்ரால் ஆகும். அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துருவோமா, செக் பண்ணிக்குவோம். ஓகே, ஸ்க்ரால் டு எலமெண்ட். ஓகே, அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு அதுக்கு என்ன பண்ணிடுச்சு, ஸ்க்ரால் பண்ணிடுச்சு. சரி, இந்த ஸ்க்ரால் டு பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரால் டு பாட்டமுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது, ஸ்க்ரால் இன்டு வியூ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வியூக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது. இதுக்கு விண்டோ டாட் ஸ்க்ரால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, விண்டோ டாட் ஸ்க்ரால். இப்போது நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் டாக்குமெண்ட்டுக்கு ஸ்க்ரால் ஹைட்னு ஒன்று இருக்கும். இப்போது இதுக்கு என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா டாப்பு, லெஃப்ட்டு, பிஹேவியர் ஸ்மூத்து நான் பண்ணிவிடுவேன். டாப் வந்து இப்போ எனக்கு தெரியணும். இது பாட்டமுக்கு போனோம் அப்படின்னா டோட்டல் ஹைட் என்னன்னு தெரியணும். டோட்டல் ஹைட்னா பேஜோட ஹைட் வேறு, அந்த டாக்குமெண்ட்டோட ஸ்க்ரால் ஹைட்டுங்கிறது வேறு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் பாடி ஸ்க்ரால் ஹைட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டு பாட்டம் கொடுக்குறேன், பாட்டம் ஸ்க்ரால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இதையே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டாப்பை மட்டும் என்னென்னு மாற்றிடலாம்னா 0ன்னு மாற்றிடலாம். இப்போ 0ன்னு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் டு டாப் ஒர்க் ஆகலை. லெட்ஸ் சி வாட்ஸ் கோயிங் ராங். ஸ்க்ரால் டு டாப், ஓ சாரி, ஃபங்க்ஷன் நேம் ஆர்வ கலரில் ஃபங்க்ஷனை மாற்றாம விட்டேன். ஓகே, ஸ்க்ரால் டு டாப் ரொம்ப பெரிய ஒரு விஷயம்லாம் இது கிடையாது. அடுத்து இதில் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஆக்சுவலாக விண்டோ டாட் ஸ்க்ரால் பார்க்குறோம், ஏற்கனவே ஸ்க்ரால் இன்டு வியூ தனியாக பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து வேறு, விண்டோ டாட் ஸ்க்ரால் பை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேம் பேராமீட்டர்ஸ் தான். ஸோ சேம் பேராமீட்டர், அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டாப்பு சும்மா இப்போதைக்கு சும்மா போடுறேன், பிஹேவியர். ஓகேயா, சரி. இப்போது யூனிட் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னா எவ்வளோ வந்து யூனிட், அதனால் ஸ்க்ரால் பை அந்த ஃபங்க்ஷனே சொல்லுது, ஸ்க்ரால் பை 20 யூனிட், ஸ்க்ரால் பை 30 யூனிட். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 300 அப்படின்னு சொல்கிறேன். லெஃப்ட் கொடுக்காதீங்க, லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்க்ரால் ஆகும். அதான் விஷயம். லெஃப்ட் ஸ்க்ரால் இருந்ததுன்னா லெஃப்ட் ஸ்க்ரால் ஆகும். அந்த லெஃப்ட் வேல்யூ நம்ம 0 மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு தான். ஸோ ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு லெஃப்ட்டும் ஸ்க்ரால் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஸ்க்ராலபிளாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுதான் விஷயம். ஃபைன்.
இப்போது இதை என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பையை நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ டாப்பில் இருக்குது 300 ஸ்க்ரால் ஆகிட்டே வருது. ஸோ ஸ்க்ரால் டு டாப்னா டாப்புக்கு போயிடுச்சு, ஸ்க்ரால் டு பாட்டம்னா பாட்டம் போயிடுச்சு, திரும்ப டாப்பு, இப்போ ஸ்க்ரால் டு எலமெண்ட். சூப்பரா, அவ்வளோதான். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்லி அபவுட் ஸ்மூத் ஸ்க்ராலிங். இது வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்லையோ இல்லை வெப் ஆப் டெவலப்மெண்ட்லையோ நீங்கள் எங்கே வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். window.scroll, window.scrollBy அண்ட் scrollIntoView. ஸோ இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.